வணக்கம். தன்வந்திரியாரின் மருத்துவ பக்குவங்களும் மிக சிறப்பான எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஆரிய வைத்தியத்தில் தன்வந்திரியாரின் எளிய மருத்துவ முறைகள் காலகாலமாக நம் மக்களிடையேயும் பரவி கிடக்கின்றன. நம் மக்கள் சித்த மரபையும் சித்த மருத்துவ பக்குவத்தையும் பழகி ஆரோக்கிய வாழ்வு வாழ்ந்தாலும் ஆரிய மருந்து பக்குவத்தையும் கூடவே சேர்த்து கொண்டு வருவதையும் காணலாம். அப்படிப்பட்ட எளிய பக்குவமான இந்த தாம்பூல மகிமை என்கிற பதிவில் தாம்பூலம் என்ன செய்யும், எதற்கு என்கிற கேள்வி கேட்கிற இன்றைய இளைய சமுதாயத்திற்கு தெளிவாகவே சொல்லித் தருகிறார் தன்வந்திரியார். தாம்பூல மகிமையை பார்த்து வரலாமா? இருப்பதற்கு எந்நூலின் படி செய்தாக்கால் என்னைக்கும் எம்மிருத்து இல்லை பாரு. நல்லா, நலமா, ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா இந்த நூலில் சொன்னபடி செய்தா என்னைக்கும் எந்த குறையும் வராதுன்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு, நரி போன்ற குணமுடைய மக்கள் தமக்கு தேவைனா மட்டும் பாலும் சர்க்கரையையும் வாயில் கொட்டிட்டு பேசி பேசி கடைசியில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, யாரால் இவ்வளவையும் அனுபவித்தோமோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நாயே அப்படின்னு சொல்லுவாங்களாம். வெறுப்பாகும் நோய் தீர்ந்தால் கண்டாக்கால் பேசார். வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இன்னியும் வாழ்ந்து பயனில்லைங்கிற முடிவுக்கு வந்தபோது அந்த சமயத்தில் யாராவது உதவி செய்து வாழ வச்சிருந்தா கூட அவங்கள அந்த நேரத்தில் கையெடுத்து கும்பிட்டாலும் அதுக்கப்புறமா எங்கேயாவது நேரில் பார்த்தா கூட கண்டும் காணாதது போல பேசாமலேயே போயிடுற மக்களும் இருக்கிற இந்த உலகத்தில் கெட்டவர்களாக, அதர்மம் செய்கிறவர்களாக, பிணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கருணையோ அன்போ இரக்கமோ இல்லாமல் பிணம் போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிரிப்பார்களாம், மற்றவர்களை பார்த்து கேலி செய்வார்களாம், எப்படியாவது ஏமாற்றி அவர்களின் பொருள்களை பறித்து கொள்வார்களாம், லஞ்சம் வாங்கி உடல் கொளுத்தும், குடும்பத்தார்களை கொழுப்பித்தும், மற்றவர்களின் உயிரை குடித்தும் பேய் போல அலைகின்ற இந்த பிணங்களுக்கு இருக்கிற இந்த நோய்களையெல்லாம் தீராது தீர்க்கவே முடியாது என்பதை தெரிந்து வைத்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டு, திறந்துபார் வைத்தியர்க்கும் பெரியோர்க்கும் தினம் அளித்தால், அதாவது வணிகனுக்கு கொடுக்கலைனா வைத்தியனுக்கு கொடுத்து தான் ஆகணும்னு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பெல்லாம் வணிகனுக்கு பாதி வைத்தியனுக்கு பாதின்னு எடுத்து வச்சுட்டு தான் வாழ்க்கையே ஓட்டணுங்கிற புது மொழியாக சேர்த்துக்கணும். அதாவது கஷ்டப்படுற வைத்தியர்களுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு யாருமே உதவிக்கு இல்லாத பெரியவங்களுக்கும் தினமும் கொடுத்தால் தாம்பூலம், வைத்தியருக்கும் பெரியவங்களுக்கும் 2 பேருக்குமே வெத்தலை வாங்கி கொடுத்தா நோய்கள் தீருமாம். கோடிக்கணக்கான பணத்தையும் பொருளையும் தங்கத்தையும் நிதியாக கொடுக்கிற மக்களுக்கு அதோட சரிக்கு சமமான பலனை கொடுக்கிற தாம்பூலத்தையும் சேர்த்து கொடுக்கணுங்கிறது தெரியாமல் போச்சு. யாரும் சொல்லுறதுக்கும் இல்லை, சொன்னாலும் கேட்கறதுக்கும் இல்லை. தாம்பூலம் இல்லாமல் செய்கிற தர்மம் நிறைவு பெறாது. தாம்பூலம் தர்மம் கொடுத்தா
அதோட சிறப்பே சிறப்புன்னும், தாம்பூலத்தோட மகிமையை பற்றி சொல்கிறதுன்னா சிவசக்தியோட சித்தி தாம்பூலத்திற்கு இருக்குதுன்னும், அந்த சித்தி செய்கிற மகிமையை பாருங்கன்னு சொல்லிட்டு, சித்தியார் தாம்பூல மளித்த பேர்க்கு சிவபதமும் தவயோகம் தினமும் எய்தும். தினசரி பெரியவங்களுக்கோ யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு தாம்பூலம் வாங்கி கொடுத்தா சிவசக்தியோட அருள் கிடைக்கும். கூடவே சிவபதமும் சிவயோகமும் தினமும் கிட்டும்னு சொல்கிறார். இந்த காலத்தில் பாக்கெட்டில் வர்ற போதை வஸ்துங்களை வாங்கி பழகினவங்களுக்கு பழக்கப்படுத்தினவங்களுக்கும் தாம்பூலத்தோட மகிமை தெரியாது. தாம்பூலமாக பிறருக்கு கொடுத்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. ஆனாலும் இன்னும் கிராமங்கள்லேயும் நகரங்களில் ஒரு சில இடங்கள்லேயும் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி தாம்பூலம் போடுற பழக்கம் உள்ள பெரியவர்களுக்கும் தாம்பூலம் வாங்கி கொடுத்தா பஞ்சபூதங்களும் அருள் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, தாம்பூலத்தால் முக்தியும் கிடைக்கும், நோய்களெல்லாம் விலகிரும்னோ, நோய் தீர்வதற்காக எடுத்துக்கொள்கிற மருந்துகளும் ஔஷதங்களும் கூட சிறப்பான குணத்தை கொண்டு நோயை முற்றிலும் தீர்க்கும் அப்படின்னும், நித்தியமும் அன்னம் உண்டு, சாகிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்கும். தாம்பூலம் பிறருக்கு வாங்கி கொடுத்த தர்மம் சாகிற வரைக்கும் சாப்பிட்ற சோறு போடுங்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பிறப்பில் தீராத வினைகளும் பாவங்களும் கர்மங்களும் அடுத்த பிறப்புக்கு தொடராமல் இருக்கிறதுக்கு இந்த பிறவிலேயே அழிச்சு நீங்கி போகுங்கிறார். நல்ல வாழ்வு கிடைக்கும் என்றும், தாம்பூலத்தின் மகிமையை தருமத்தால் கிடைக்கும் பலனையும் தன்வந்திரியார் மக்களுக்கு சொல்லித்தர்றார். இருக்கிறவங்களுக்கு வாங்கி தர வேண்டியதில்லை, இல்லாத முடியாத பேர்களுக்கு தாம்பூலமாக உணவையோ தண்ணீரையோ ஏதாவது உணவுப் பொருளோடு இந்த தாம்பூலத்தையும் வாங்கி கொடுத்தா செய்த கர்ம வினைகள் எல்லாம் நீங்கிடும்னோ தன்வந்திரியார் சொல்லித் தந்தது நல்ல விஷயம் தானே.